இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி யோவான் அதிகாரம் 3 இறைவார்த்தை 1 முதல் 8. இதில் பரிசேயர், அவர் பெயர் நிக்கோதேம், யூத தலைவர்கள் ஒருவர் இயேசுவை இரவிலே சந்திக்கின்றார். சந்தித்து அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நிகழ்கிறது, பேசுகின்றார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகின்றார் என்றால், மறுபடியும் பிறந்தால் அன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது. மறுபடியும் பிறத்தல். இந்த மறுபடியும் பிறப்பது என்பது எதை குறிக்கிறது என்று நாம் சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை நாம் இந்த உலகில் பிறந்துவிட்டு இந்த உலக இன்பத்தில் உள்ள சமாதானங்களை தேடுவோம். அதாவது என்ன எண்ணுவோம் என்றால், பணம் இருந்தால் சமாதானம் இருக்கும், வசதி இருந்தால் சமாதானம் இருக்கும், செல்வம் இருந்தால் சமாதானம் இருக்கும், நான் நினைப்பதெல்லாம் நடந்தால் சமாதானம் இருக்கும் என்பது போன்ற எண்ணங்கள் பலருக்கு இருப்பது இயல்பு. ஆனால் உண்மையிலேயே இது போன்ற நிலைகள் உண்மை சமாதானத்தை, உண்மை அமைதியை, மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. அப்படி என்றால் யார் உண்மையிலேயே அந்த அமைதியை தங்களுக்குள் உணர முடியும்? எவரொருவர் இந்த உலக காரியங்களிலிருந்து அப்புறப்பட்டு தனக்குள் இருக்கின்ற அமைதி, அதாவது இப்போ நம்ம மெடிடேஷன் சொல்லுவோம், தியானம் செய்வதென்று சொல்லுவோம். ஆக எவரொருவர் தியானத்தில், அதாவது தனக்குள் இருக்கின்ற அமைதியை தேடுகின்றாரோ, அவர் எந்த சூழலிலும் தன்னை காயப்படுத்த மாட்டார். அதாவது தன்னை சுற்றி எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அவரை அது தொந்தரவு செய்யாது, அவரை அது கவலைக்குட்படுத்தாது, அவரை அது பயத்திற்குட்படுத்தாது. காரணம், அவருக்குள் அவர் அமைதியில் இருக்கிறார். ஆனால் இந்த உலக அமைதியை எதிர்பார்க்கின்றவர்களுடைய வாழ்வு எப்படின்னா, அடுத்த நிமிடம் ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு பணம் இருக்கு, நாளைக்கு பணம் வருமா? இன்னைக்கு வேலை இருக்கு, நாளைக்கு இருக்குமா? இன்னைக்கு உறவு இருக்கு, நாளைக்கு உறவு இருக்குமா? என்பது போன்ற பல கேள்விகள் பயத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த அமைதியில் நிலைத்திருப்பவர்கள், உண்மை அமைதியில் நிலைத்திருப்பவர்கள், அப்படி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி இருந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அவரை போன்று நாமும் மறுபடியும் பிறந்தால் என்று சொல்லுகின்றார். மறுபடியும் பிறத்தல் என்பது இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிருந்து வேறு விதமாக வாழ்வது. எப்படி? தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக. தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுதல் என்பது, தூய ஆவியானவர் எப்பொழுதும் நம்மில் இறங்கி வர காத்திருக்கிறார். ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா, நாம் அவரை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா என்பது அடுத்த கேள்வி. காரணம், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ நாளையை பற்றி கவலைப்படாதே, இன்றைக்கு இந்த நாளை வாழ்வதற்கு முற்படு என்று சொல்லுகின்றார். நாளை என்பது அது கடவுள் விரும்புகின்ற பொழுது கொடுப்பார். கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை கொடுப்பாரா? கடவுள் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்நாளை கடத்தி கொண்டு போ என்று சொல்லுகின்றார். அப்படி நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் கூறுகின்ற அந்த இறையாட்சியை நாம் காண முடியும் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, தண்ணீரால் பிறப்பது என்பது முக்கியமல்ல. ஆனால் அதேவேளை நாம் தூய ஆவியானவரால் வாழ வேண்டும் என்பதுதான். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நிக்கோதேம் வழியாக இயேசு நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் மறுபடி பிறப்பது என்பது சிலுவையிலும் நமக்கு காண்பித்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இதுவும் மறுபடி பிறத்தல். ஏன்னா, மற்றவர் மீது கோபங்களையோ பழிவாங்கும் உணர்வையோ சுமந்து செல்லாமல் அவைகளிலிருந்து அப்புறப்பட்டு தனக்கெதிராக எதை செய்திருந்தாலும் அவர்களை மன்னிக்கும் தன்மை. ஆக நாம் மறுபடி பிறக்கின்ற பொழுது தூய உள்ளத்தோடு, தூய இதயத்தோடு, எந்த களங்கமும் எந்த கலக்கமும் எந்த பயமும் இல்லாமல், வெறுமையும் இல்லாமல் நாம் பிறக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவரிடத்திலே அதற்குரிய வரத்தை கேட்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.